இட்ஸ் சண்டே மார்னிங். ஓகே, இன்றைக்கி காலைல எழுந்ததுமே சரி vlog ஷூட் பண்ணலாமேன்ட்டு ஷூட் பண்ணியிருக்கேன். அதுக்கு காரணம் பக்கத்தில் ஹஸ்பண்ட் இல்லை. எப்போவுமே நானும் அவரும் தான் வந்து காலையில் எழுந்திரிச்சதும் வாக்கிங் போயிட்டு வந்து காஃபியை கலக்கி குடிப்போம். நான் எப்போவுமே வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஃபில்டர் காஃபிக்கு மாறிட்டேன். அதாவது ஸ்டார்பாக்ஸோட ஃபில்டர் காஃபி. ஸோ இன்றைக்கி எனக்கான ஒரு காஃபியை ரெடி பண்ணுறேன். எப்போவுமே எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் சேர்த்து தான் ஃபில்டர் காஃபி ரெடி பண்ணுவேன். பட் இன்றைக்கி அவருக்கு காலையிலே வேலை இருந்தனால நீ தூங்கு, நான் போயிட்டு வேலையை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். அது என்னமோ தெரில, எப்போவுமே 2 பேர்த்துக்கு காஃபி கலக்குவேன். இன்றைக்கி அவர் இல்லாதனால நான் அவரை ரொம்பவே மிஸ் பண்ணேன். இது வந்து சண்டே மார்னிங் நான் எடுத்த வீடியோ. ஸோ அதாவது கிறிஸ்மஸ் அன்னைக்கு. நார்மலி நான் 4 மணி 4:30 மணிக்கு எந்திரிச்சிருவேன். ஸோ சண்டே பப்ளிக் ஹாலிடேனா கொஞ்சம் நேரம் டைம் எடுத்து தூங்கி தான் எழுந்திரிச்சி வருவேன். இதுதான் என்னோடய ஃபில்டர் காஃபி. பழைய வீடியோஸில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த காஃபி நான் எப்படி செய்கிறேன்றதை காமிச்சிருப்பேன். ஸோ காஃபி குடித்து முடித்த கையோடு குளிச்சுட்டு வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து வீட்டு வேலையை தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து துணி ஊற வைக்க போகிறேன். ஓகே, இந்த துணி வந்து யாரோடன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ஒரு நாளைக்கு ஒரு ஆளோட துணி நான் வந்து துவைப்பேன். அதாவது 5 நாளைக்கு 5 பேர்த்தோட துணி துவைக்கிற மாதிரி ரொட்டேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி வந்து நிகிலோட துணி, அதாவது இப்போ நிகிலோட துணி நான் துவைச்சிட்டேன்னா அடுத்த 5 நாளைக்கு அவரோட துணி நான் எடுக்க மாட்டேன். ஸோ அடுத்து அக்ஷாவோட துணி, அதுக்கு அடுத்து என் பெரிய பொண்ணோட துணி, அப்புறம் என் ஹஸ்பண்டோட துணி, அப்புறம் என்னோடய துணின்னு டெய்லி ஒவ்வொரு ஆளோட துணியை நான் துவைப்பேன். சாட்டர்டே சண்டே பார்த்திங்கன்னா நார்மலி பெட்ஷீட் துவைப்பேன். நாற்காலி உரை அந்த மாதிரி கர்டன் அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத சாட்டர்டே சண்டே வந்து நான் துவைச்சிக்குவேன். ஸோ இந்த பழக்கம் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து நிகிலோட துணியை துவைக்கிற நாள்னால ஸோ அவரோட துணியெல்லாம் நான் இப்போ ஊற வைக்க போகிறேன். காலையில் ஊற வைக்கிறேன்னா சாயந்தரமாக தட்டி விட்டுருவேன். இல்லைன்னா எப்போவுமே நைட்டில் தான் ஊற வச்சு காலையில் தட்டி விட்டுட்டு காய வச்சுருவேன். இன்றைக்கி கிறிஸ்மஸ்னால் நான் இன்றைக்கி வந்து ஸ்பெஷலாக சிக்கன் பிரியாணி தான் செஞ்சுருக்கேன். இது வந்து நான் சேனலுக்காக நான் ஷூட் பண்ணலை. ஏன்னா நார்மலி வந்து எல்லாத்தையும் ப்ராப்பராக வச்சு ஷூட் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து கையில் கிடச்சது எல்லாத்தையும் அள்ளி போட்டு தான் அந்த சிக்கன் பிரியாணி செஞ்சுருக்கேன். பட் இதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம சேனலில் போதுன்ற அளவுக்கு சிக்கன் பிரியாணி ரெசிபீஸ் நிறையாவே இருக்குது. வேணுன்றவங்க தேடி பாருங்கள். இன்றைக்கி ரொம்ப நாளைக்கு அப்புறமா சரி பிரியாணி கூட சிக்கன் சம்பால் செஞ்சு சாப்பிட்லாமேன்ட்டு சம்பால் செய்கிறதுக்கு நல்லா பட்டை மிளகாவை சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டு ஒரு சிராயி கொஞ்சம் பூண்டு அதுக்கேற்ற மாதிரி இஞ்சி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி இப்போ அந்த வந்து பிளெண்டரில் போட்டு நான் அரைக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இன்றைக்கும் ப்ரெஷர் குக்கரில் தான் நான் வந்து சமைக்க போகிறேன். ஸோ என்னோடய நொக்ஸா ப்ரெஷர் குக்கர் நான் எப்போவும் சொல்கிற மாதிரி 3 கப்பு அரிசிக்கு 4 கப்பு தண்ணி, 4 கப்பு சோறு அரிசி வச்சோமா 5 கப்பு தண்ணி, அந்த மாதிரி தான் வந்து என்னோடய நொக்ஸா ப்ரெஷர் குக்கரில் நான் அளவு வைப்பேன். இந்த பிரியாணிக்கு பேர் ஏன் நான் அள்ளி போட்ட பிரியாணின்னு பேர் வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு வந்து நான் நேற்று சுத்தம் பண்ணும்போது மேகியோட பிரியாணி பேஸ்ட் ஒன்று இருந்துச்சு. ஸோ அதையும் எடுத்துக்கிட்டேன். கூடவே வந்து எப்போவுமே பிரியாணிக்கு நான் அரைச்சி போடுற மசாலாஸ் வந்து பட்டை, பெருஞ்சீரகம், இன்னும் மசாலாஸ் ஐட்டமெல்லாம் வந்து வறுக்காமல் அப்படியே இஞ்சி பூண்டோடு போட்டு நான் சும்மா குறைன்னு அரைச்சி அதையுமே இதோட நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா மேகி பேக்கெட் நார்மலி வந்து நான் 2 போடுவேன். மேகி பேக்கெட் பிரியாணி வந்து போட்டோமா, அதாவது மேகி பிராண்டில் பிரியாணி பேஸ்ட் இருக்கும் இல்லையா, அது வந்து என்னோடய 3 கப்பு அரிசிக்கு நான் 2 பேக்கெட் போடுவேன். அது வந்து 1 பேக்கெட் தான் இருந்தனால சரி எக்ஸ்பைரி பார்த்தேன், இந்த மாதம் 31 முடியுது. ஸோ சீக்கிரம் அதை யூஸ் பண்ணிடுவோன்ட்டு தான் அதையும் நான் இதோட ஆட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, வேஸ்ட் பண்ணிட வேண்டாமேன்னு. அந்த பேஸ்ட்டு பத்தாதுன்னு தோணுனதுனால நான் வந்து மசாலா ஐட்டம்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணி அரைச்சி பிளெண்ட் பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கிட்டேன். பட் நல்லாவே இருந்துச்சுங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. அவுட்கம் வந்து பிரியாணி கலர் வந்து ஒரு மாதிரி பச்சை கலரில் இருந்துச்சு. அது ஏன்னா நான் வந்து புதினாவும் கொத்தமல்லியும் பிளெண்ட் பண்ணிட்டேன். கூட வந்து பச்சை கலரில் இருக்கிற ஊசி மிளகாவையும் நான் பிளெண்ட் பண்ணி போட்டனாலே என்னமோ தெரில பிரியாணி கலர் வந்து பச்சை கலரில் இருந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து சிக்கன் சம்பல் செய்ய போகிறேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ நான் வாங்கின கோழி கொஞ்சம் பெரிய கோழியாக வாங்கினதுனால பாதி கோழி வந்து சிக்கன் சம்பாலுக்கும் பாதி கோழியை வந்து பொரிக்கிறதுக்கும் எடுத்துக்கிட்டேன். ஆக்சுவலி ரெசிபி ஷூட் பண்ணுற ஐடியாவில் நான் இல்லை. பட் என்ன செஞ்சுட்டேன், எல்லாத்தையும் நான் மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். அதனால் உங்களுக்கு டீட்டெயிலான ரெசிபி என்னால் காமிக்க முடியல.
ஸோ இப்போ இந்த கோழியெல்லாம் வந்து ஒரு 40 to 50% வந்து லைட்டாக பொரிச்சிட்டு இதையுமே நான் வந்து சம்பால் செய்ய போகிறேன். நம்ம சேனலில் சிக்கன் சம்பால் ரெசிபியும் நிறையவே அப்லோட் பண்ணியிருக்கேன். என்ன ஒன்று இதில் எக்ஸ்ட்ராவாக நான் ஆட் பண்ணியிருக்கேன்னா டவுன் பண்டான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ கோழியெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு 40 to 50% அளவுக்கு மட்டுமே பொரிச்சிட்டு இப்போ ஸ்ட்ரெயிட்டாகவே நான் வந்து அந்த எண்ணெயை கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு மிச்சம் அந்த மீந்து போயிருக்கிற எண்ணெயில் நான் ஸ்ட்ரெயிட்டாகவே தாளிக்க போகிறேன். நல்ல ஒரு 3லேருந்து 4 மீடியம் சைஸ் இருக்கிற வெங்காயத்தை போட்டு கட் பண்ணிக்கிட்டேன். அதையும் போட்டு தாளிச்சிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், க்ளவ்ஸ், கிராம்பு இதெல்லாத்தையும் போட்டு நான் தாளித்து விட்டுக்கிட்டு இருக்கேன். அது கூடயே வந்து அரைச்சி வச்சுருந்த மிளகா சாந்தியும் ஆட் பண்ணிவிட்டு 40 to 50% தான் நம்ம வந்து கோழியை வந்து பொரிச்சிருக்கோம். அதனால் ஏர்லி ஸ்டேஜில் நான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாந்து கூட தண்ணியை எக்ஸ்ட்ராவாக நல்லா ஊற்றி நல்லா அலசி அந்த பிளேண்டரையும் ஊற்றிட்டு நல்லா சுண்ட வதக்கி நான் அரைக்க போகிறேன். ஸோ கடைசியாக வந்து உப்பெல்லாம் செக் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் வந்து லைட்டாக மல்லி இலையை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கிற வேண்டியதான். ஓகே, இன்றைக்கி இந்த சிக்கன் பிரியாணி கூட பையன் வந்து நிக்கில் வந்து எனக்கு நீங்கள் கோழி பொரிச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னனால நான் எக்ஸ்ட்ராவாக கோழியும் பொரிச்சிருக்கேன். இதுக்கும் ஒரு சிம்பிள் மேரினேஷன் தான் பண்ணேன். சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு தொப்பம் புஸ்தாரி போட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் மஞ்சள்தூள், கொஞ்சம் தயிர், பட்டை மிளகாத்தூள் இது எல்லாத்தையும் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுட்டு கடைசியாக இது வந்து நான் பொரித்து எடுத்துட்டேன். நார்மலாகவே நான் வந்து சிக்கன் வந்து நான் பொரிக்க மாட்டேன். எங்கள் வீட்டில் எப்போவுமே ஃபிஷ் ஃப்ரை மட்டும்தான் இருக்கும். சிக்கன் வந்து பொரிக்கிறதுன்றது ரொம்ப ரேராக தான் நான் பொரிப்பேன். பிள்ளைங்க ஆசைப்பட்டு கேட்டாங்களேன்றதுக்காக தான் சரி பிரியாணியோடு சேர்த்து சிக்கனும் பொரிக்கலான்ட்டு நான் இன்றைக்கி பொரிச்சிருக்கேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. துப்பம் புஸ்தாரி போட்டனாலே என்னமோ தெரில, கூடவே நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிரும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபைனலாக சிக்கன் பிரியாணியை சர்வ் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. இப்போது பிரியாணி கலரு பாருங்கள், ஒரு மாதிரி க்ரீனிஷாக இருக்குது இல்லையா? ஆனால் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருந்துச்சு. மேபி 2 விதமான பேஸ்ட்டும் ஸ்பைசஸும் அரைச்சி போட்டனாலே என்னமோ தெரில, அட்டகாசமான டேஸ்ட்டில் இருந்துச்சு. சாப்பிடும்போது தான் தோணுச்சு கண்டிப்பாக இதை எடுத்துருந்துருக்கலாமே அப்படின்னு மிஸ் பண்ணிட்டேன். ஸோ டீட்டெயில் ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள். இன்னொரு வாட்டி இன்னொரு பிரியாணியை போட்டால் போகுது. பிரியாணினாலே நமக்கு ரொம்ப பிடிக்கும். சப்ஸ்கிரைபரோட உங்கள் மேலே உள்ள ஒரு சாக்கை வச்சு இன்னொரு தடவை பிரியாணி செஞ்சுட்டா போகுது. பிரியாணியெல்லாம் நல்லா ஒரு செம கட்டிட்டு அதுக்கப்புறமா சரி இன்றைக்கி கிறிஸ்மஸ் ஆச்சு, வெளியே போனால் சாந்தா கிளாஸ் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு போனோம். ஆனால் சாந்தா கிளாஸ் கண்ணில் தென்படவே இல்லை. அண்ணன் பையனுக்கு வர 1ஆம் தேதி 1 ஜனவரி வந்து அவருக்கு பர்த்டே. சரி அவருக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கி அனுப்பி வைக்கணுன்றதுக்காக குட்டியாக ஒரு ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தேன். இந்த ஹாட் வீல்ஸ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிகிலுக்கு தான். நிகிலுக்கும் அடுத்த மாதம் பர்த்டே, 21ஆம் தேதி அவருக்கு பர்த்டே, ஹஸ்பண்டுக்கு 27ஆம் தேதி பர்த்டே. ஸோ எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போயே வாங்கி சேர்த்து வச்சா தான் கடைசியாக நிறையா லம்சமாக கொடுக்குறதுக்கு தோதுவாக இருக்கும். ஸோ அதனால் இதுதான் அண்ணன் பையனுக்கு நான் வாங்கினேன். போலோ டிஷர்ட் வாங்கினேன். கூடவே வந்து போலோவில் ஷார்ட்ஸும் வாங்கினேன். இது வந்து அருணி ஸ்கூலுக்கு வாங்கிக்கிட்டாங்க, அவங்க காலேஜுக்கு வாங்கிக்கிட்டாங்க டிஷர்ட்டு, ப்ளவுஸு. பக்கத்தில் இருக்கிற பிங்க் கலர் பார்த்திங்கன்னா பிங்க் இல்லை, அது ஒரு மாதிரி பீச் கலரில், அது வந்து ஹஸ்பண்டுக்கு எடுத்தேன். ஸோ கலர் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. போலோ டிஷர்ட்டில் இது மட்டும்தான் அவர்கிட்ட இல்லை, அதனால் இந்த கலரை நான் சூஸ் பண்ணி வாங்கினேன். அண்ணன் பையனுக்கு பார்க்க ரொம்ப வெள்ளையாக இருப்பான், அதனால் அவனுக்கும் இது மேட்சாக இருக்கும்னு அவனுக்கும் அதே கலரில் எடுத்துட்டேன். நாளைக்கு முதல் வேலையாக சத்துமாவு ப்ரோட்டீன் மிக்ஸோடு சேர்த்து இந்த பார்சலையும் நான் அனுப்பி வச்சிடணும். அப்போ தான் 1ஆம் தேதிக்குள்ளே அவர் கையில் கிடைக்கும். அது எனக்கு பர்த்டே கேக் வெட்டும்போது போட்டு கண்டிப்பாக ஃபோட்டோ எடுத்து அனுப்பி வச்சிருவார். ஆக கடைசியாக இன்னைக்கு டாஸ்கோட கடைசி வேலை பெட்ஷீட் வந்து போட்டு வைக்கிறது தான். பெட்ஷீட் வந்து ஏன் இப்போ எல்லாத்தையும் எடுத்து நான் துவைச்சிருக்கேன்னா, சண்டே பெட்ஷீட் துவைக்கிற நாள், அதுவும் இல்லாமல் நியூ இயர் வரப்போகுது, அதனால் வீடெல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ எல்லாத்தோடையும் துவைச்சாச்சு. கடைசியாக எங்கள் பெட்ஷீட் தான் இருந்துச்சு, அதையுமே நான் இன்றைக்கி துவைச்சி காய வச்சு எடுத்தாச்சு. ஸோ இன்றைக்கி புதுசாக பெட்ஷீட் போடுற நாள். இந்த கேமராவில் தெரிகிற குட்டி கை யாருன்னு பார்த்தீங்கன்னா இது அக்ஷயா பிரதா தான். அவங்களோட லீலைகளை ஆரம்பிச்சிட்டாங்க. கேமராவில் அவங்களோட குட்டி கையும் பதிவாகிற மாதிரி வந்து போய்கிட்டு இருக்கு பாருங்கள். அதனாலேயே நான் வந்து விலாக்ஸ் எடுக்க மாட்டேன். எனக்கு வந்து ஷூட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. அப்படியே எடுக்க சொன்னாலும் இந்த மாதிரி சேட்டைகளெல்லாம் நிறையவே செய்வாங்க. ஓகே, இந்த பெட்ஷீட்டை பற்றி கண்டிப்பாக கேட்பீங்க. நான் இது வந்து ஷாப்பில் தான் வாங்கினேன். அக்கிமி பிராண்ட். நான் வாங்கும்போது ஒரு 135 வெள்ளியில் இருந்துச்சு. ஆக்சுவலி இது நான் வந்து
கம்ஃபர்ட்டுன்னு நினச்சி தான் வாங்கினேன். வரும்போது பெட்ஷீட்டாக வந்துச்சு. இந்த மாதிரி நிறைய ஷாப்பியில் கடைசியில் வரும்போது ஐயோ அப்படின்னு இருக்கும். ஆனால் இது குவாலிட்டி வைஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால் நான் இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். நார்மலாக பெட்ஷீட் வந்து நான் வெள்ளை கலரில், க்ரீன் கலரில், பிங்க் கலரில் இல்லைன்னா ரெட் கலரில் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். இது பரவாயில்ல, இது நல்லாவே தான் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். சொல்லப்போனால் இது வந்து நான் 3வது தடவை துவச்சி போட்டுட்டேன். மாற்றி மாற்றி துவைக்க இது வந்து நான் எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கேன்னா எனக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு பெட்ஷீட்டாக மாறிடுச்சு. உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சுன்னா லிங்க்கு கிடச்சா டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். நீங்களும் போய் தேடி பாருங்கள். பிடிச்சிருந்தா வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பெட்ஷீட்டை போட்டாச்சு. இன்றைக்கி நம்மளோட வேலை முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு படுக்க வேண்டியது தான். இப்போவே மணி வந்து 10:30 போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்ட்ரெயிட் இப்போ படுத்தால் தான் நாளைக்கு காலையில் வந்து சீக்கிரமாக எந்திரிக்கணும். பட் இப்போ தான் எனக்கு தெரியும் நாளைக்கும் பப்ளிக் ஹாலிடேன்றனால நாளைக்கும் நான் சீக்கிரமாக எந்திரிக்க மாட்டேன். எப்பவும் போல் லேட்டாக தான் எந்திரிப்பேன். லைட்டெல்லாம் அடிச்சுட்டு ஏர்கான்லாம் திறந்து விட்டுட்டு நான் டிவிக்கு போகிறேன். அட்லீஸ்ட் ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் குட்டியாக ஒரு சீரியலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து படுக்கலான்னு. ஸோ என்னோட இந்த குட்டி விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து விலாக் போடலாமா இல்லை வெறும் சமையல் மட்டும் போடலாமான்னு அதுக்கேற்ற மாதிரி நானும் வந்து வீடியோஸை அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.